காலையில 6 மணிக்கு அலாரம் அடிச்சதும் நீங்க எந்திரிக்கிற அந்த ஒரு நிமிஷம் தான் உங்க வருங்காலத்தை முடிவு பண்ணுது. தூக்கத்தை தொடராம சொன்ன நேரத்துக்கு எந்திரிக்கிறது தான் முதல் வெற்றி. எந்திரிச்சதும் ஒரு செம்பு தண்ணி குடிங்க, அப்பதான் உடம்பு சுறுசுறுப்பாகும். படுத்த பாயை சுருட்டி வச்சு இடத்தை சுத்தப்படுத்துங்க. இது உங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கையை தரும். அப்படியே ஒரு 10 நிமிஷம் அமைதியா உட்கார்ந்து தியானம் பண்ணுங்க. மனசு அலைபாயாம ஒரு இடத்துல நிற்கும். அப்புறம் ஒரு அரை மணி நேரம் உடற்பயிற்சி, நடைப்பயிற்சி அல்லது யோகா செய்யுங்க. காலையில சாப்பாடு ரொம்ப முக்கியம். நல்லா சத்தானதா, புரதச்சத்து அதிகமா இருக்கிற மாதிரி சாப்பிடுங்க. இனிப்பு பண்டங்களையும் ஜங்க் ஃபுட்டையும் தவிர்த்துருங்க. ஒரு 20 நிமிஷம் நல்ல புத்தகங்களை வாசிங்க, அது உங்க அறிவை வளர்க்கும். மதிய நேரத்துல ஒரு 2 மணி நேரம் மற்ற வேலையெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு கோணி தொடாம உருப்படியான வேலையை பாருங்க. புதுசா ஏதாவது ஒரு திறமையை ஸ்கில் கத்துக்க நேரத்தை ஒதுக்குங்க. சாப்பிட்ட பிறகு ஒரு 15 நிமிஷம் வெயில்ல நடங்க, அது மனசுக்கு நல்லது. அடிக்கடி போனை நோண்டாம ஒரு குறிப்பிட்ட நேரத்துல மட்டும் செக் பண்ணுங்க. சாயங்காலம் ஒரு சின்ன நடைப்பயிற்சி போயிட்டு வந்து அடுத்த நாள் என்னென்ன வேலை செய்யணும்னு ஒரு பேப்பர்ல எழுதி வைங்க. முக்கியமான ஒரு 3 வேலையை மட்டும் முதல்ல செய்யணும்னு முடிவு பண்ணிக்கோங்க. அப்புறம் உங்க குடும்பத்து கூடயும் நண்பர்கள் கூடயும் கொஞ்ச நேரம் மனசு விட்டு பேசுங்க. ராத்திரி தூங்குறதுக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே போனை ஓரமா வச்சுடுங்க. குளிச்சுட்டு ரூமை சுத்தமா வச்சுக்கிட்டு நிம்மதியா ஒரு 7-8 மணி நேரம் தூங்குங்க. 2026 வர்றா வரைக்கும் காத்துட்டு இருக்காம இன்னைக்கே இந்த பழக்கத்தை ஆரம்பிங்க. ஒரு 30 நாள் இதை தொடர்ந்து செஞ்சால் உங்க வாழ்க்கையே மாறிடும்.